ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இந்த மாதிரி சப்பாத்தி செய்யும்போது எப்போ பார்த்தாலும் தக்காளி தொக்கு சட்னின்னு செஞ்சு போர் அடிச்சிருக்கோம். ஸோ இந்த மாதிரியான வேலை ஒரு சைடு செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும். ஒரு டிஃப்ரெண்ட்டான வேலை, ஈஸி வேலை செஞ்சுருக்கேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வானலில் ஃபஸ்ட்டு எண்ணெயை ஊற்றிக்கோங்க. அது நல்லா காஞ்சதும் கடுகு, அதில் கொஞ்சம் உளுத்தம்பருப்பு சேர்த்து நல்லா அது வெடிஞ்சு வரட்டும். அதில் வந்துட்டு கருவேப்பிலை, பச்சை மிளகா, வெங்காயம், சின்ன சின்னதாக நறுக்கி வச்ச வெங்காயம் அதை சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. நல்லா வந்துட்டு அந்த கண்ணாடி பதத்துக்கு வர மாதிரி நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. அது நல்லா ஃப்ரை ஆகணும் அப்படின்றதுக்காக நான் கொஞ்சம் உப்பு போட்டுக்கிறேன் ஃபஸ்ட்டே. ஏன்னா அப்போ தான் வந்துட்டு ஆனியன் வேகும். அதனால் வந்துட்டு நல்லா அதை ஃப்ரை பண்ணி விட்டுக்கலாம். உப்பு போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. அண்ட் தென் என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் அதை ஃப்ரை பண்ணிகிட்டே இருக்கும்போதே கொஞ்சம் நல்லா அது கண்ணாடி பதத்துக்கு வந்துட்டதுக்கப்புறம் தக்காளி 2 தக்காளி சேர்த்துருக்கேன். இந்த 2 தக்காளியை போட்டு ஆனியன் கூட டொமேட்டோவை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் டர்மரிக் பவுடர் போட்டுக்கோங்க. ஏன்னா அப்போ தான் வந்துட்டு தக்காளி நல்லா வேகும். தக்காளி வந்து நல்லா மசிஞ்சு வரணும் அப்படின்னா நீங்கள் டர்மரிக் பவுடர் போடணும். வெங்காயம் நல்லா வேகணும் அப்படின்னா நீங்கள் உப்பு போடணும். டர்மரிக் பவுடர் போட்டு நல்லா அதை வந்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அது கொஞ்சம் எல்லாமே ஸ்மாஷ் ஆகி வரட்டும், வெயிட் பண்ணலாம். இப்போ நல்லா ஸ்மாஷ் ஆகி எல்லாம் எண்ணெய்லாம் திரிஞ்சு வந்துருச்சு. இப்போ இந்த டைமில் என்ன பண்ணோம் அப்படின்னா, வீட்டில் அரைச்ச மிளகாய் தூள், அந்த மிளகாய் தூளை 1.5 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கலாம். அடுத்து தனியாக இருக்கும் இல்லையா அந்த சில்லி பவுடர் மிக்ஸ், அந்த சில்லி பவுடரை அதை வந்துட்டு ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கலாம். அது வந்துட்டு காரம் கொடுக்கும் கொஞ்சம். இப்போ நம்ம அதை சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கோங்க. உங்களுக்கு காரத்துக்கேற்ப நீங்கள் போட்டுக்கலாம். இதை வந்துட்டு நல்லா அது கிரேவி வர மாதிரி நல்லா வந்துட்டு நீங்கள் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா வந்துட்டு மிக்ஸ் பண்ணால் தான், ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லாவே மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அது கொஞ்சம் இன்னும் கிரேவி ஆகட்டும். பாருங்கள், என்ன தெரிஞ்செல்லாம் கிரேவி ஆகிடுச்சு. இப்போது இந்த டைமில் நம்ம என்ன பண்ணோம், தேவையான அளவு தண்ணி ஊற்றி அதை நல்லா கிரேவி மாதிரி வர அளவுக்கு சுண்டி அதை வேக விட்டுக்கோங்க, கொதிக்க விட்டுக்கோங்க. இப்போது இந்த டைமில் என்ன பண்ணோம் அப்படின்னா, நான் 2 முட்டை எடுத்திருக்கேன். 2 முட்டையை உடச்சி ஊற்றிக்கலாம். முட்டையை அப்படியே கலக்காமல் அப்படியே உடச்சி ஊற்றுங்க. ரெண்டு முட்டையும் இப்போ உடச்சி ஊற்றியாச்சு. இப்போது நாம் என்ன பண்ணோம் அப்படின்னா, சாட்டே பண்ணுற அந்த ஷார்ட்டர் எடுத்து நல்லா அதை மிக்ஸ் பண்ணி விட்டோம் அப்படின்னா ஒரு செம்மையான டிஷ் நமக்கு ரெடி ஆயிரும். இப்போ நல்லா நம்ம ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா அதை மிக்ஸ் பண்ணி விடணும். அப்போ தான் அந்த கிரேவியோட இந்த முட்டையும் வந்துட்டு சேரும் போய். ஸோ நல்லா அதை மிக்ஸ் பண்ணி விடுங்க. நான் பண்ணுற மாதிரி இந்த மாதிரி பண்ணுங்கள், அப்போ தான் நல்லா மிக்ஸ் ஆகும். நீங்கள் சும்மா மேலே இப்படி பண்ணிங்கன்னா ஆகாது. ஸோ இப்போ வந்துட்டு சூப்பரான இது ரெடி, நம்ம முட்டை தொக்கு கலக்கி ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம அதை சர்வ் பண்ணிடலாம். சப்பாத்திக்கு அருமையான சைட் டிஷ் இது. வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா ஷேர், சப்ஸ்கிரைப் அண்ட் லைக், கமெண்ட் பண்ணிடுங்க. இப்போ நம்ம அதை டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். சுட சுட நல்லா சாஃப்டான சப்பாத்திக்கு செம்மையான சைட் டிஷ். ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.